மாப்பிள மாமா சந்தோஷமா இருப்பியா? ஆமாங்க மாமா. சென்னியானவர் வரம் கொடுத்துட்டாரா? மாமா எனக்குலாம் வரம் கொடுக்கலீங்க. நம்ம வீட்டுல அக்காவுக்கு தான் கல்யாணம் வரப்பா இருக்குதுங்க. அப்படியா? ஆமா மாமா. மாப்பிளை பத்தி எல்லாம் விசாரிச்சிட்டீங்களா? மாமா மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு 300 ஏக்கர் தோப்பு இருக்குதுங்களாமா. அப்புறம் அங்கங்க சைட் எல்லாம் வாங்கி போட்டுருக்காராமா. 3 இப்ப இது இருக்குது, வீடுல இருக்குது. நல்ல பெரிய அதை பிடிச்ச என்ன பிடிக்கிற புளியங்கம்பா பிடிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய கம்பாவை பிடிச்சிட்டுங்க மாமா. ஏன்டா கூறுகட்ட குப்பனா இருக்கிற? நான் என்ன கேட்டேன், மாப்பிள்ளை பத்தி விசாரிச்சீங்களான்னு கேட்டா, நீ மாப்பிள்ளைக்கு இருக்கிற சொத்தை பத்தி விசாரிச்சிருக்கீங்க. ஆமா, நம்ம அம்மனி போய் நல்லா வாழணும் இல்லைங்க. அதுக்கு வாழணும்னா சொத்து இருந்தா நல்லா வாழ்ந்துருமா? அது என்னமோ என்னைக்கு தோட்டங்காடு சொத்து துறவெல்லாம் பார்த்து புள்ளை கொடுக்குறீங்களோ, புள்ள வாழ்க்கை நாசமா தான் போகுது. தோட்டங்காடு இல்லாத நல்லா வச்சிருக்கான் பாத்தியா, அவனை பார்த்து தேடி பிடிச்சி கொடுக்கணும். என்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற புள்ள நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி பூந்த வீட்டுல இருக்குதோ, அப்பதான் நம்மளுக்கு நிம்மதி. ஆமா, நம்ம அம்மனி நல்லா வாழணும்னு தான் சரி கொடுத்து. வாழணும்னா மாப்பிள்ளை பத்தி விசாரிங்க. ஏன் சொத்து துறவு இருந்தா என்னோட அதான் சோறாக்கி போடுது. 150 ஏக்கர் இருக்குதுங்கிற, 4 மில்லு இருக்குங்கிற, 4 பங்களா இருக்குதுங்கிற, பையனை பத்தி விசாரிக்கலீங்கிற. அப்புறம் பிள்ளை கொடுத்த நாளைக்கு வாழ்க்கை எட்டு போச்சுன்னா யாரையும் காலம்புற கதிகளை உட்காந்துருக்கிறது? ஆமா மாமா. உங்க மனநிலையே ஊற தோட்டம் துறவு இப்படியே மனசுல வச்சுட்டு இருந்தீங்கன்னா, இல்லாதப்பட்ட நல்ல மாப்பிள்ளைல இருக்கிற அவனை பார்த்து கொடுத்தா நல்லா வாழ வைக்க மாட்டானா? என்னைக்கும் நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி புள்ள பூந்த வீட்டுல வாழுது. அதுக்கெல்லாம் நீங்க வழிவகை பண்ணணும். எப்ப தோட்டம் துறவுனே சொல்லிட்டு பிள்ளைக்கெல்லாம் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காதீங்க. சரியா? சரி மாமா. போய் மாப்பிள்ளை பத்தி விசாரி. நாங்க விசாரிச்சிருவோம்.